எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி டிரான்சிட் அதாவது பெயர்ச்சி எல்லாமே நிச்சயமாக ராசியை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்கணும், லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடாது. சரிங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு குரு எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டை பார்க்குறாரு, அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் குரு பெயர்ச்சியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு விஷயம். அப்படி பார்க்கக்கூடாது பெயர்ச்சி எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போது துலாம் ராசிக்கு சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் ஜென்ம ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போது கோச்சாரத்தில், அதாவது கோச்சாரம்னா டிரான்சிட் குரு நகர்ந்து வரது. ஸோ இப்போ குரு துலாமில் வரும்பொழுது ஜென்ம ராசிக்கு குரு வரதுனால இவரை பார்த்திங்கன்னா ஜென்ம குரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜென்மகுரு அப்படின்னா என்னது, ஜென்மகுரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குள்ளே குரு அமர்ந்தால் அவரை ஜென்மகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய சிரமங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு அதாவது இன்னொரு விஷயம் சொல்லலாம், குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்போது இது ஜனன ஜாதகத்தில், உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் இந்த யோகம் கண்டிப்பாக இருக்குது. குருச்சந்திர யோகம் அதோட பேர். சரிங்களா? இப்போது டிரான்சிட்டில் வராரு, அப்போ அவருக்கு குருச்சந்திர யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதனுடைய பலனை கொஞ்சம் அனுபவிப்பார் இந்த வருஷம். அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவருக்கு அவர் தாயோட அன்பு முழுமையாக கிடைக்கும் இந்த வருஷம். சரிங்களா? வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு அவருடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவரா, இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். சரிங்களா? இதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே விலகி நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக இந்த வருஷம் சேரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 7வது வீடு, 7வது வீட்டை பார்க்குறதுனால மனைவி மூலம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த மேஷ ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலே ஒரு அந்யோன்யம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் இப்போ அவருடைய பார்வை அந்த மேஷத்தில் விழுவதனால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்படும். அதே மாதிரி இந்த கூட்டாளிகள், அதாவது பார்ட்னர்ஸ் சொல்கிறோம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்கள் மூலம் லாபம் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை பார்த்திங்கன்னா அந்த தான தர்மங்கள், இந்த புண்ணிய காரியங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் செய்வாங்க. கண்டிப்பாக செய்வீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் துலாம் ராசியோடைய இந்த வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விருட்சக ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.